சங்கீதம் 37வது சங்கீதத்தை இந்த நாளிலே ஆண்டோடைய சமூகத்தை இப்போ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசினோம். அநேகருக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை செல்ஃபோனில் பார்க்குறீங்க? எல்லாருமே பார்க்குறீங்களா? எல்லாத்தையுமே இணைச்சிட்டப்போ ஒரு குரூப்பில் நான் தனித்தனியாக போடுறதில்ல, ஏன்னா மறந்துடுறோம். எனக்கு வரல, உனக்கு வரல. இப்போ என்ன, ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி அது குரூப் இல்லாமல் அது தனியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தயவு செய்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு ஊழியம், நேற்றைய தினத்தில் அதை பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டு விடாதீங்க. நான் ஒரு செய்தி அனுப்புகிறேன்னா அந்த செய்தி மூலியமாக கர்த்தர் பேசுவார். அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டு விடாமல் அதை ஒரு குறைஞ்சது ஒரு 10 குரூப்புக்கு அதை என்ன செய்யுங்க, பாஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நபருக்கு அதை என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்புங்க. அந்த வார்த்தை நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஊழியம்தான். அது அநேகருக்கு என்ன செய்யும்? பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் வராட்டி பரவாயில்ல, செய்தியாக அதை என்ன செய்யுங்க, அனுப்பிச்சி விடுங்க. இன்னைக்கு கெட்ட செய்தி சீக்கிரமாக பரவுது. என்னாகுது? கெட்ட செய்தி சீக்கிரமாக. நல்ல செய்தி என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பண்ணுங்க, ஒரு ஊழியம் இது. அல்லேலூயா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இனி இந்த சேனல் நிமித்தமாக அநேகருக்கு செய்தியை கொண்டு வருவதற்குண்டான எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு. அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதை கவனியுங்கள். கவனத்தோடு அதை நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்கள். நிச்சயமாகவே அது டெய்லியும் உங்களுக்கு ஒரு செய்தி வரும். டெய்லியும் நம்பிக்கையின் வார்த்தை அப்படிங்கிற செய்தி டெய்லியும் ஒரு வார்த்தை வரும். அது அப்படியே உங்களுக்கு குரூப்பில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. இதை பாருங்கன்னு சொல்லி ஒரு செய்தி மெசேஜ் ஒன்று கொடுத்தோன்னா அந்த மெசேஜ் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. நீங்கள் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டிங்கன்னா சுயநலவாதி. என்னங்க, அது உங்களுக்கு மட்டும்தான், அப்படி இல்லை. அநேகருக்கு நீங்கள் அனுப்பி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 37வது சங்கீதத்தில் எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசித்து ஆண்டோடைய சம்பவத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாய்க்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம 6 மணிக்கு கூட்ட ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்குங்க? 6 மணிக்கு கூட்ட ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 6 மணிக்கு ஷார்ப்பாக, ஒரு 5:30 மணிக்கு வராட்டிங்க கூட பரவாயில்ல, 6 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வார்த்தையை நான் சொல்ல முடியும். நான் ஒரு 10 நிமிஷம் வார்த்தை உங்களுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு சரியான நேரத்துலேயே அனுப்பணும். நேரத்தையும் கடக்கக்கூடாது. நமக்கு டைம் 7:30 மணி தான் டைமு. 7:30 மணிக்கு அந்த திருவிருந்தாராதனை மட்டும் அந்த நாள் ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நேரத்திலே ஒரு 6 மணினா 6 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக வந்துட்டிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு இந்த கூட்டம் இந்த துதி ஆராதனை நம்ம ஏற்படுத்தினதே 2 காரியம். ஒன்று, கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதுதான் நம்முடைய காரியம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் லேட்டாக வரும்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அடுத்து லேட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள். இல்லை, அதனால் இனி வருகிற நாட்கள் நீங்கள் தாமதம் இல்லாமல் நீங்கள் வருவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு சொல்லுங்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மேல ஒரு கையை வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அந்த வசனத்தின் மேல கை வைங்க. இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தின் மேல எல்லாம் கை வச்சு, எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு நான் ரிசீவ் பண்ண போகிறேன், இந்த வசனம் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் இந்த கை வச்சு ஜெபம் பண்ணுற இந்த வார்த்தை எனக்குன்னு நாங்கள் பதிவு பண்ணுறோம்ப்பா, இதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஏசப்பா, உங்களுடைய வார்த்தைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கணும். மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னா, உன் காரியம் வாய்க்கணும்னா யாரு வாய்க்க பண்ணணுங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். நம்ம எங்கதான் என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் இது பண்ணாலும், என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் கூட நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அவரே காரியத்தை என்ன செய்வாருங்க? அன்பு மகள் பாப்பி சொன்னது போல, கார்த்திகா ஒரு சாட்சி சொன்னாங்க, சில லெட்டர் கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு விசுவாசம். ஏன்னா வெயிட் பண்ணுவோம், அடையாளம் வச்சு ஜெபிப்போம்.
பாருங்க, கர்த்தர் சூழ்நிலையை மாத்தினார். அவங்களே கூப்பிட்டு பேசி சரி மறுபடியும் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் இது யார் வாய்க்க பண்ணினது? கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சில நேரங்களிலே நம்ம பட்டுகிற பிரயாசங்கள் ஒரு நாள் வாய்க்காமல் போகுது. ஏன்னா நம்ம சுயமா நிற்கணும். சில நேரங்களிலே கர்த்தரையே அடைச்சு விடுவார். சில நேரங்களில் கர்த்தரை என்ன செஞ்சிருவாரு? அடைத்து போட்டு விடுவார். சில நேரங்களில் நமக்கு தெரியாது. சில மளிகளை வாசல்களை கர்த்தர் அடைப்பார். நீ கர்த்தர் அடைக்கணும்னா கர்த்தர் அடைச்ச யார் திறக்கணும்? வேதத்திலே அன்னாளை பார்க்கிறோம். அன்னாளோட வாழ்க்கையில கர்ப்பத்தை யார் அடைச்சது? கர்த்தர் தான் அடைச்சார். நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களே கர்த்தர் அடைச்சிருக்கிறார்னா நீ கர்த்தருடைய பாதத்தில் போய் நிற்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமரணும். சில நேரங்களை கர்த்தர் அடைக்கிறார்னா நம்மளை அழித்து விடுவதற்காக அடைப்பதில்லை, நமக்கு தீமை செய்வதற்காக ஆண்டவர் வழியை அடைப்பது கிடையாது. ஆண்டவர் அந்த 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 காரியத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை நமக்கு என்ன செய்வாருங்க? ஆண்டவர் செய்வார். அன்னாருடைய வாழ்க்கையில வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தரே கர்ப்பத்தை என்ன பண்ணாருங்க? அடைத்து போட்டார். அடைச்சதுனால வாழ்க்கையில் அவமானங்கள் வந்துச்சு, நிந்தனைகள் வந்துச்சு. பெண்ணினால் மறுபடியும் அவளை துன்பப்படுத்தலாம், கண்ணீர் வடிக்க வைத்தாள். அடைச்சது நிமித்தம் அன்னால் சோர்ந்து போகல. அவள் போன இடம் எங்க போனா? ஆலயத்துல போய் உட்கார்ந்தாள். மனம் கசந்து அழுதாள். ஏதுன்னு சொல்லுகிறது, அவள் மனம் கசந்து அழுதாள். பாருங்க, சில நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டு மனம் கசந்து அழுகிறாள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாள். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாசலை வழிகளை கர்த்தர் திறக்கிறார், கர்ப்பத்தின் கனியை தருகிறார். கர்த்தரே அந்த காரியத்தை, கர்த்தரே அற்புதத்தை ஆண்டவரை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. சில நேரங்களே அதே போல பேதுருடைய வாழ்க்கையில லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானா, எடுக்க வேண்டாம், வாசிப்பீர்களானா ஆண்டவரே என்ன அடைச்சார். நான் அப்படிதான் சொல்லுவேன், அடைச்சார். ஒரு மீன் கூட என்ன செய்ய முடியல. சத்தமா சொல்லுங்க. சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என்ன செய்வாரு? சில ஆசீர்வாதங்களை, சில காரியத்தை கர்த்தர் அடைப்பார். ஏன் ஆண்டவர் அடைக்கிற காரியம்? நான் சில நேரங்களில் ஊழியம் இல்லைன்னு சொன்னா நானே புரிஞ்சுக்குவேன். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்ய சொல்றாரு? 7 நாள் நான் ஜெபம் பண்ணேன். 7 நாள் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? ஊழியம் வந்தாலும் கூட போகக்கூடாது. ஒரு தீர்மானம் பண்ணேன், போகவே கூடாது. அப்போ ஒரே ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக நான் 9 மணிக்கு ப்ரேயரில் உட்காந்து முடிவு பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன். சில நேரங்களிலே ஆண்டவர் என்ன செய்வார்? அடைப்பார். பேதுருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மீனும் கூட பிடிக்க முடியாதபடிக்கு அடைச்சார். ஒருவேளை அடைக்கலைன்னு சொன்னா அன்னைக்கு பேதுருவை இயேசு என்ன செஞ்சிருக்க முடியாது? பார்த்திருக்கவே முடியாது. பேதுருடைய படவில 2 படவு நிரம்பத்தக்கதான் ஒரு அற்புதம் என்ன செஞ்சிருக்காதுங்க, இன்னைக்கு நடந்திருக்காது. அப்ப அதே போல பேதுருடைய பதவை ஆசீர்வாதத்தை அடைச்சாரு. ஆண்டவர் வராரு, பேதுரு பேசுறாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போங்கிறாரு மீன் பிடிக்கும்படிக்கு. பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆழத்துல வலைய போடுங்கிற. வலைய போட்டோன்னா மிகுதியை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில உங்களை அடைச்சிருச்சு, சில ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டது, சில கதவுகள் அடைக்கப்பட்டது அப்படிங்கிறத கர்த்தர் அடைக்கிறது இல்லை, கர்த்தருடைய சித்தல. நான் ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் ஆவலோடு கர்த்தரிடத்துல கேட்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உன் வழியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்பீங்க. கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் வாய்க்க பண்ணணும். சில நேரங்களில் கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். ஏன்னா அவரோடு தான் சார்ந்து வரணும், அவரோடு தான் நீ கூட வரணும். அப்பதான் அவருடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஈரோட்டில் இருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கணவர் இல்லை, அப்போ 2 பிள்ளைகள் அவங்களுக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா 18 முறை கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு. எவ்வளவோ 18 முறை போட்டு கிடைக்கல. கடைசியில் நான் ஒரு முறை அவங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. ஜெபிச்சுட்டு போனோன்னா வந்தப்போ அவங்க சகோதரி வந்து என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன்னு சொல்லி. அப்புறம் நான் சொன்னேன், 3 நாள் ஜெபி, இல்லை 7 நாள் ஜெபம் என்கிட்ட கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அனுப்புங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ ஆண்டுடைய சமத்தை அந்த மகள் 7 நாள் ஜெபம் பண்ணாங்க. சில பேருக்கு நான் 7 நாள் ஜெபம் பண்ண சொல்லுவேன். அப்போ அந்த மகள் 7 நாள் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிச்சதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். பாருங்கள், அனுப்பி முடித்தாங்க. பாருங்கள், 30 நாளில் அந்த வேலை அவங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. ஹல்லேலூயா. 30 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வேலை, கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கு முதல் சம்பளத்தை உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியர்களுக்கு நாங்கள் அப்போ பழைய அங்கே ஆஃபீஸில் அங்கே இருக்கும்போது முதல் சேலரியை அப்படியே அனுப்பி கொடுத்தாங்க.
ஏன்னா அவங்க சொன்ன ஒரு காரியம், அன்னைக்கு அவங்க சேலரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6,000 சேலரி, முதல் சேலரி 6,000. இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 60,000 வாங்குற கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. பாருங்க, ஏன் அப்படின்னா அதான் ஆண்டவர் வாய்க்க பண்ணணும். 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதுல கொடுக்கப்பட்ட வசனம், ஒன்று, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னு சொல்லப்படுது. வழி, நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை, சில காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, அவர்கிட்ட ஒப்புக்கு கொடுக்க கூடாது. எப்படி சில பேர் ஒப்புக்கு கொடுப்பாங்க, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. எப்படிங்க ஒப்புக்கு? ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒப்பு கொடு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. சில நேரங்களை ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருடைய கவனத்தில் ஒப்பு கொடுக்கறதுனா எப்படி? ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறதுல, ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த செயல்படுத்துறது தான் ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. நீ ஒப்பு கொடுத்த, எல்லாம் ஒப்பு கொடுத்துற ஆண்டவர், எல்லாம் நீ தான் பொறுப்படுத்திக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சரி ஓகே, அப்போ நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அப்போ நான் சொல்றது நீ என்ன செய்யணும்? நான் என்னுடைய வழியில் நான் ஜெபிக்கணும், இப்படி காரியங்கள் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படியே ஆண்டவர் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துற, கர்த்தருடைய கரத்தில் கொடு, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவர் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சில பேர் சுயத்திலேயே ஓடுவோம், பணத்தில் முடியும், பண சம்பாதியத்தில் சுயத்தில் முடியும்னு ஓடுவோம். இல்லை, நீ ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிச்சு ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி விட்டுட்டு, அவ்வளோதான். 2வது சொல்லப்படுகிறது, நம்பிக்கையாயிரு. 2வது என்னங்க? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன செய்யுங்க? என்ன வேணுங்க? நம்பிக்கை யார் மேலே வேணும்? அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் செய்வார், எனக்கு தருவார், எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை வேணும் எந்த சூழ்நிலையிலும். நான் சாட்சி சொன்னான்னு சரியா தெரியல, போன வாரம் சொன்னான்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப முடியல, டாக்டரே சொல்லிட்டாங்க முடியாதுன்னு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. போன வாரம் வந்தவங்களுக்கு தெரியும், சொன்னா. அப்போ ஒப்பு கொடுத்துட்டோம். அது அவன் வீட்டுக்காரே சொல்லிட்டார். ஆனால் குழந்தை படுற ஃபிக்ஸ் வருது, அடிக்கடி ஃபிக்ஸ் வருது, தாங்க முடியல, கஷ்டம். அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஃபிக்ஸ் வர்றதுனால அந்த குழந்தைய என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. ஈரோடு ஹாஸ்பிட்டலில் முடியாது, இன்றைக்கி ஜிஹெச் கொண்டு போயிருங்க, ஜிஹெச் கொடுத்துட்டாங்க. இங்கே ஜிஹெச் கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி நான் போய் குழந்தைய பார்க்குறக்கு உடனே ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். கோயம்புத்தூர் போயிருந்து இவங்களும் அவங்க இருந்திருந்தாங்க. அப்போ அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு அந்த பையன் குழந்தைய நான் போய் பார்த்தேன். அவங்க ஐசி வார்டில், இமிடியேட் ஐசி வார்டில் கொண்டு போனேன். ஐசி வார்டு போகும்போது நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் தான் இந்த குளுக்கோஸ் பாட்டில் கையில் நான் தான் பிடிச்சி போகும்போது குழந்தை தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வேண்டாம் பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்கப்பா, ஆண்டவர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பி மகன்னா அவங்க அப்பா, எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை மறிச்சாலும் பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, படுற கஷ்டம் பார்க்க முடியல அப்படின்னு. நானும் சரி, கர்த்தருடைய கருத்தில் நான் கேட்ட ஆண்டோட சமூகத்தில் ஒரே வார்த்தை சொல்கிறார், குழந்தை என் கையில் இருக்குது, நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்வேன். எடுத்துக்கன்னு சொல்கிறக்கு யாருக்குமே நான் ஜெபம் பண்ண சொல்லிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க நைட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேவ சமூகத்தின்னு சொல்கிறேன். நானே சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடுன்ட்டேன். அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான். நீ சொல்ல போனா குழந்தை செத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம், நீ வீட்டிலலாம் ரெடி பண்ணி வைங்கன்னு வீட்டில் ஆள் அனுப்பிச்சாச்சு. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், ஜெபம் பண்ணிட்டோம், உண்மையாலுமே கர்த்தர் ஏதோ அற்புதத்தை என்ன செய்வார் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதெல்லாம் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டோம். அடுத்த நாள், 2ஆம் நாள், 3 நாள், ஏன்னா குழந்தை பிழைக்கணும் இல்லை, எப்போ போக எடுத்துகிட்டு போகலாம், எப்போ போகணும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நம்புவீங்களா? பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து அடுத்த நாள் பார்த்துட்டு, இந்த என்ன ஜோபனெல்லாம் கொண்டு போய் கொடுத்தெல்லாம் பூசெல்லாம் ப்ரேயர் பண்ணலாம் பண்ணியாச்சு, உம்முடைய கையில் கொடுத்துரு, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்வீங்களா வாய்க்க பண்ணுங்க. பாருங்கள், நான் ஒரு நாள் 5 நாள் அங்கே இருந்தாங்க. 5 நாள் பார்த்தீங்கன்னா ஏசப்படு கிருபையில எல்லாமே நார்மலாக போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட கர்த்தர் குழந்தைய வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது, சாப்பிடுது, விளையாடுது. நம்புவீங்களா? அல்லேலூயா, ஆமென்னு சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா.
உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருக்குது, ஜீவனோடு இருக்குது, விளையாடுது குழந்தை. எனக்கே ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்? ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்துவார். ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா, ஆண்டோடைய வழியை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அவர் என்ன செய்ய சித்த வச்சு இருக்கிறாரோ அதுதான் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுதான் கர்த்தர் செய்வார். வாழ்க்கையில் என்ன கர்த்தர் செய்யணும் திட்டு வச்சிருக்கிறாரு, நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை, ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. எல்லா காரியங்கள், எல்லா சூழ்நிலைகள், நான் சொல்லட்டும், ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டோடைய சமூகத்தில் என்ன காரியத்துக்கோ நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, இந்த மாதத்தில் என்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிச்சு ஆண்டோடைய பாத்திரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பார். நான் சொல்லுகிறேன், உங்கள் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? எத்தனை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்க பண்ண. எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உற்சாகம் முகத்தை பார்த்து சொல்லுங்க, காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவா. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆனே ஒன்றை விட 2 காரியம். ஒன்று, நீ ஒப்பு கொடுத்துரு. 2 பேர் நம்பிக்கையாய் காத்து கொண்டது. எப்படிங்க? நம்ம சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுங்கிறாருங்க? நம்பிக்கையோடு காத்துரு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்பிக்கை கர்த்தர் வீண் போவதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். பலத்த கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா? அவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி இந்த மாதத்தில் நமக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து தெய்வ